வணக்கம் மக்களே. நீங்க எல்லாரும் கேட்ட நலவாரிய புதிய பதிவு பத்தினது தாங்க இந்த வீடியோ. நீங்க கேட்டிருந்த எல்லா டவுட்ஸையும் ஒண்ணா சேர்த்து இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல கிளியர் ஆயிரும். புதிய பதிவு பத்தின எல்லா டவுட்ஸும் இதுல கிளியர் ஆயிரும். நீங்க ரினிவல் பத்தியோ இல்ல அந்த அட்டை எனக்கு தொலைஞ்சு போச்சு, என்னோட ஃபோன் நம்பர் மிஸ் ஆயிடுச்சு, அட்ரஸ் நான் மாத்திட்டேன் அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் நான் இனி வரப்போற வீடியோஸ்ல நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். இப்போ இந்த புதிய பதிவு பத்தின வீடியோ தாங்க இது. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டு இல்லாதவங்க புதுசா கார்டு எப்படி அப்ளை பண்ணிக்கலாம், என்னென்ன அதுக்கு தகுதி வேணும், என்னென்ன தொழிலாளர்கள் இதுல வர்றாங்க, அப்படி எல்லாமே உங்களுக்கு நல்லா புரியும். இதை பார்த்துட்டு இதுலயே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படி கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க. அதுல இருந்து நான் என்னென்ன டவுட்ஸை கிளியர் பண்ண முடியுமோ அதை எல்லாமே என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்ண ட்ரை பண்றேங்க. முதல்ல இந்த கார்டு என்ன கார்டு, இதனால நம்மளுக்கு என்ன யூஸ், எதுக்காக இதை வாங்கணும், இதுல வாங்கணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை, இதோட ஏஜ் லிமிட் என்ன, இதுல எவ்வளோ நம்மளுக்கு அமௌண்ட் வரும், எவ்வளோ பணம் இதுல நம்மளுக்கு கொடுக்க போறாங்க, எதனால இந்த கார்டு நம்ம வாங்குறோம், என்னென்ன தொழில் பண்றவங்க இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள்ல வர்றாங்கன்னு சொல்லி நிறைய டவுட் இருக்கும். அந்த டவுட் எல்லாமே இப்ப கிளியர் பண்ணிடுறேங்க. இதை ஃபுல்லா பாருங்க. மேக்ஸிமம் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு மட்டும்தான் இதுல ஆன்சரே பண்றேன். ஸோ உங்க டவுட்ஸ் எல்லாமே இதுலயே கிளியர் ஆயிரும். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு கால் பண்ணிட்டே இருக்கீங்க. என்னால யாரோட காலையுமே அட்டன் பண்ண முடியல, மன்னிச்சுக்கோங்க. அந்த கால் அட்டன் பண்ணி பேசுறோம்னா நாங்க இங்க அடுத்து போட வீடியோஸ்க்கு என்னென்ன ஸ்கிரிப்ட் வேணும், என்னென்ன கொஸ்டின் கேட்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்க மிஸ் பண்றோம். ஸோ அந்த கால் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வீடியோலயே நான் எல்லாம் கிளாரிட்டியா உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்க அதுலயே தெளிவா ஆயிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெளிவாகல அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், எல்லாரும் நலவாரிய கார்டு வாங்க முடியுமா அப்படிங்கிற கேள்விங்க. எல்லாருமே நலவாரிய கார்டு வாங்க முடியாது. 20ல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த நலவாரிய கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். அவங்களாலதான் இந்த சலுகைகளை பயன்பட முடியும். ஸோ 60 வயசுக்கு முன்னாடியே நீங்க இந்த கார்டு வாங்கிக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து, இது உழவர் அட்டையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுவும் உழவர் அட்டையும் ஒன்னான்னு கேட்டிருந்தாங்க. இது உழவர் அட்டை கிடையாதுங்க. உழவர் அட்டைங்கிறது கவர்மெண்ட்ல இருந்து விவசாயிகளுக்கு கொடுக்கறதாங்க உழவர் அட்டை. அந்த உழவர் அட்டை வச்சிருந்தா இந்த நலவாரிய கார்டு வாங்க முடியாது. உழவர் அட்டை வச்சிருக்கிறவங்க விவசாயிகள் இந்த கார்டு அப்ளை பண்ணாதீங்க, ரிஜெக்ட் தான் ஆகும். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னா யாருக்கெல்லாம் இந்த அட்டை, என்ன தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த அட்டையில வருவாங்க அப்படின்னா கட்டிட தொழிலாளிகள் இந்த கட்டையில வருவாங்க. கட்டிட தொழிலாளர்கள்னா யாருன்னு கேட்டீங்கன்னா மேஸ்திரி, சித்தாளு, எலக்ட்ரிக்கல் வேலை செய்யறவங்க, பிளம்பிங் வேலை செய்யறவங்க, வெல்டரு, அங்க வேலை செய்யற இன்ஜினியர், ஆர்கிடெக்ட் எல்லாம் பெரிய ஆளுங்க. அவங்களுக்கு இந்த அட்டைக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்களுக்கு இது அட்டை கிடைக்காதுங்க. அது நம்ம தினக்கூலியா அங்க வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, மண் அள்ளுறவங்க, கல்லு தோன்றவங்க, அந்த மாதிரி நம்ம உடல் உழைப்பை பயன்படுத்தி வேலை செய்யறவங்களுக்கு எல்லாமே அமைப்பு சாரா தொழிலாளர்கள்ல வருவாங்க. கட்டிட தொழிலாளர்கள் மட்டும் இல்லைங்க. தையல் மிஷின் வச்சு டெய்லரிங் பண்றவங்க, பனைமர தொழிலாளிகள், மண்பாண்டம் செய்யறவங்க, விசைத்தறி பண்றவங்க, கைத்தறி பண்றவங்க, சலவை தொழிலாளிகள், முடி திருத்துறவங்க, வீட்டு வேலை செய்யறவங்க, நிறுவனத்துல எல்லாம் வேலை செய்யறவங்க, கடையில வேலை செய்யறவங்க, பாதையோர வணிகர்கள், உடல் உழைப்பு பயன்படுத்தி வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேர்வை சிந்தி உழைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, தின கூலிக்கு அவன் போறான் அப்படின்னு சொல்லி, அவங்க எல்லாருமே இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள்ல வருவீங்க. நீங்க எல்லாருமே இந்த கார்டு வாங்கி வச்சுக்கணும். கட்டுமான தொழிலாளர்கள் இது கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா விதத்திலையும் எல்லா தொழிலாளர்களை விடவும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு ரிஸ்க் அதிகம். உங்களுக்கு வேலையோட இயல்பை பொறுத்து உங்களுக்கு வேலை கஷ்டங்கிறதால உங்களுக்கு இதுல கொடுக்குற பணமும் அதிகங்க. எல்லா ஸ்காலர்ஷிப், குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஸ்காலர்ஷிப், அவங்களுக்கு கொடுக்குற கல்யாணத்துக்கு கொடுக்குற பணம், மற்ற தொழிலாளிகளோட குழந்தைங்களுக்கு 5000 10,000 கல்யாணத்துக்கு பணம் வந்துச்சு அப்படின்னா கட்டிட தொழிலாளியோட மகளோட கல்யாணத்துக்கு 20,000 பணம் வரும். மகள் மட்டும் கிடையாதுங்க, மகனுக்கும் 20,000 பணம் வருங்க. உங்களுக்கு அது இல்லாம நீங்க கட்டிட தொழிலாளியா இருக்கிறதால உங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு மானியம் கொடுக்கப்படும். நிலம் இல்லை அப்படின்னா நிலத்துக்கு உங்களுக்கு ஒரு மானியம் கொடுக்கப்படும். இது எல்லாமே நீங்க கட்டிட தொழிலாளியா இருக்கிற பட்சத்துல இந்த கார்டு வச்சிருந்தா மட்டும் அந்த நிலமும் வீடு கொடுக்க மாட்டாங்க. நீங்க அதுக்குண்டான மற்ற டாக்குமெண்ட்ஸும் வச்சிருக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கணும், என்னென்னலாம் வச்சிருந்தா கல்யாண பணம் வாங்கலாம், என்னென்னலாம் வச்சிருந்தா நிலம் வாங்குறதுக்கெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இனி வரக்கூடிய வீடியோஸ்ல நான் சொல்றேன். இது புதிய பதிவு பத்தின வீடியோ. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கட்டிட தொழிலாளிகள் இந்த கார்டு வச்சுக்கோங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல ஏதாவது விபத்துனாவோ இல்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுங்கிற பட்சத்துல உங்களுக்கு நிவாரண உதவித்தொகையா உங்க குடும்பத்துக்கு பணம் அதிகமா கிடைக்குங்க. அதுக்காக இந்த கார்டு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், மாற்றுத்திறனாளிகள், விதவைகள்,
ஓஏபி பணம் வாங்குறாங்கல்ல, ஆதரவற்றோர் பணம் வாங்குறவங்க, இந்த மாதிரி எனக்கு வேற பணம் வருது, இந்த கலைஞர் உரிமை தொகை வருது பாருங்களா, இந்த மாதிரி உரிமை தொகை வந்துட்டு இருக்கு, என்ன மாதிரி வேற அமௌண்ட் நான் வாங்கிட்டு இருக்கேன், இதுல நான் இந்த கார்டு அப்ளை பண்ணி இதுல நான் பணம் வாங்குறேன்னா இந்த பணமும் நின்றுமா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. அந்த நீங்க உங்களுக்கு கொடுக்குற உரிமை தொகைக்கும் நீங்க வாங்குற அந்த ஓஏபி பணத்துக்கும் இந்த நலவாரியத்திலிருந்து வர்ற பணத்துக்கும் எந்த சம்மந்தமே கிடையாதுங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க வந்து கம்பெனியில வேலை செய்யிருப்பீங்க, உங்களுக்கு வந்து பிஎஃப் வந்து 60 வயசுக்கு மேல பிடிப்பாங்க. 60 வயசுக்கு மேல பிஎஃப் வரும். அந்த பிஎஃப் வர்றதால இதுல இருந்து 60 வயசுக்கு மேல பிஎஃப் ஓஏபி பணம் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுவும் வருங்க, இதுவும் வரும். உங்க கம்பெனில நீங்க வேலை செஞ்சா அந்த ஓஏபி பணமும் வரும். நீங்க 60 வயசுக்கு மேல ஆகும்போது உங்களுக்கு இந்த 1200 அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட்டா இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு செலவுக்காகும். கண்டிப்பா நீங்க அந்த கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு யோசனை இருக்கும். அப்ப கட்டுமான தொழிலாளர்களுக்கு தான் அந்த அட்டைனால யூஸா, நம்மளுக்கு யூஸ் இல்லையா அப்படின்னு. அப்படி இல்லைங்க. மற்ற தொழிலாளர்களுக்கும் இதனால யூஸ் தான். மற்ற தொழிலாளர்களுக்கும் அமௌண்ட் வரும். இருந்தாலும் கட்டிட தொழிலாளிகளுக்கு கொஞ்சம் அதிகமா வருங்க. அவ்வளவுதான். மற்றபடி மற்ற எல்லா தொழில் பண்றாங்க, அமைப்பு சாரா தொழில் பண்ற எல்லாத்துக்குமே இந்த கார்டு வச்சு நீங்க இந்த கார்டு மூலமா பணம் வாங்கிக்கலாம். 6th இருந்து 10th வரைக்கும் குழந்தைங்க படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஆவணா எல்லாத்துக்குமே வருஷம் 1000 ரூபாய் அப்படின்னு கொடுப்பாங்க. கல்யாண செலவு இந்த மாதிரி பெரிய செலவுக்கு மட்டும் தாங்க கட்டிட தொழிலாளிக்கு கொஞ்சம் அதிகமான பணம் வரும். மற்றபடி எல்லாமே காமன் தாங்க. சரி, ஓகே, இந்த கார்டு எப்படி அப்ளை பண்றது, அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க சொல்றேன். இந்த கார்டு அப்ளை பண்றதுக்கு முதல்ல நாம யார் அப்ளை பண்றோமோ அவங்களோட ஆதார் கார்டு, அடுத்து அவங்களுக்கு நியமனதாரர் நாமினியா யாரை போடுறோமோ அவங்களோட ஆதார் கார்டு, அது மட்டும் இல்லாம ரேஷன் கார்டு, போட்டோ, ஒரு வெள்ளச்சீட்டுல ஒரு கையெழுத்து, ஆதார்ல கொடுத்துருக்க போன் நம்பருக்கு அந்த போன் நம்பர் வச்சு நம்ம ஓடிபி மூலமா வெரிஃபை பண்ணி தாங்க கார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த போன் நம்பர் வேணும். அடுத்து பேங்க் பாஸ்புக் வேணும். மொத்தம் 7 ஆவணம் தாங்க. இந்த 7 ஆவணத்தை வச்சு நீங்க இந்த நலவாரிய கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஒரே மாசத்துல உங்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணி விட்ட ஒரே மாசத்துல உங்களுக்கு கார்டு உங்க ஆன்லைன்ல வந்துடும். அந்த கார்டை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க லேமினேஷன் போட்டு பத்திரமா வச்சுக்கலாம். அதை வச்சு நீங்க ஒவ்வொரு டைம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும்போதும் இந்த மாதிரி வந்து இந்த கார்டுலயே கொடுத்து, இது எங்க ஹஸ்பண்டோட நலவாரிய கார்டு, இந்த கார்டுலயே வந்து இங்க கொடுத்துருப்பாங்க லைனா என்னென்ன சலுகை எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல என்னென்னதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இருக்கும் பட்சத்துல எல்லாத்தையும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அப்ளை பண்ண ஒரு மாசத்துக்குள்ள உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவாங்க. தமிழகத்துல இருந்து நம்ம மக்களுக்காக, இந்த மாதிரி அமைப்பு சாரா மக்களுக்காக தமிழ்நாடு அரசு கொடுக்குற பணத்தை நம்ம அக்கௌண்ட்டுக்கு நம்ம வாங்கிக்க முடியுங்க. தயவு செஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க. இது அப்ளை பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இது அப்ளை பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நீங்க 1 ரூபாய் கூட கட்ட தேவையில்லைங்க. கவர்மெண்ட் ஃபீஸ்ன்னு எதுவுமே கிடையாது. நீங்க அப்ளை பண்ணும்போதும் புதுசா பதிவு பண்ணும்போது கவர்மெண்ட் ஃபீஸ் கிடையாது, ரினிவல் பண்ணும்போது கவர்மெண்ட் ஃபீஸ் கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் 0 பேமெண்ட்ல தான் நீங்க இந்த நலவாரிய கார்டு கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா நீங்க இந்த தொழில் தான் பண்றீங்களா அப்படிங்கிறத நம்ம உள்ளூர் விஏஓன்னு சொல்லுவாங்கல்ல, கிராம நிர்வாக அலுவலர்னு, அவங்கள வச்சு வெரிஃபை பண்ணி நீங்க அந்த தொழில் தான் பண்றீங்களாங்கிறத செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த கார்டு கொடுப்பாங்க. நீங்க என்ன தொழில் பண்ணாலும் நம்ம இந்த கார்டு எங்கிட்டையும் ஆதார் கார்டு இருக்கு, நானும் அப்ளை பண்றேன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் தான் ஆகும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆதார் கார்டு இருந்தும் ரேஷன் கார்டு இருந்தும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருந்தும் எனக்கு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தீங்க. நீங்க ஆதார் கார்டுல இருக்கிற அதே அட்ரஸ் தான் ரேஷன் கார்டுல இருக்கணும், உங்களோட நாமினியோட ஆதார் கார்டுலயும் இருக்கணும். நீங்க ஒவ்வொரு அட்ரஸும் ஒவ்வொரு மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிஜெக்ட் மட்டும்தான் ஆகும். முதல்ல எல்லாத்தையும் ஒரே டோர் நம்பர் ஒரே அட்ரஸுக்கு எல்லாத்தையும் கொண்டு வாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு அது இல்லாம உங்க குழந்தைங்க படிக்கிறாங்க இல்லையா, அந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு நாளைக்கு நீங்க ஸ்காலர்ஷிப் வாங்கணும். அதுக்காக அந்த குழந்தைங்களோட பேரையும் நீங்க அதுல இன்க்ளூட் பண்ணுவீங்க. நலவாரிய கார்டுக்குள்ள நம்ம பதிவு பண்ணுவோம். அப்ப பதிவு பண்ணும்போது அந்த குழந்தைங்களோட பேரு, அந்த குழந்தைங்களோட வயசு, ஸோ அந்த குழந்தைங்களோட ஆதார் கார்டையும் செக் பண்ணுவாங்க. நீங்க அப்படி பண்ணும்போது அதுவும் இதுவும் மிஸ்மேட்ச் ஆகிற பட்சத்துல ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்க கரெக்டா கொடுத்துருக்கிற பட்சத்துல கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. மேக்சிமம் 2 நாள்ல இருந்து 1 வாரத்துக்குள்ள ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண அமௌண்ட் வந்து 1 மாசம் உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். உடனே அவங்களுக்கு செக் பண்ணிட்டு உங்களுக்கு கார்டு, புது நலவாரிய கார்டு ஒரே மாசம் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க.
சரி இது எல்லாமே என்கிட்ட இருக்கு, நான் அப்ளை பண்ணிக்கலாமா, நான் எங்க போய் அப்ளை பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே நலவாரி ஐடி இருக்காதுங்க. நலவாரி ஐடி யாருகிட்ட இருக்கு அப்படிங்கிறத நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் கொடுத்து உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து அதை எல்லாத்தையும் ப்ராப்பரா பிடிஎஃபா ஸ்கேன் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு ஜஸ்ட் போட்டோ எல்லாம் எடுத்தெல்லாம் அனுப்புனா அதெல்லாம் ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ ஓகேஎன் ஸ்கேனர்னு சொல்லி நம்ம பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப் இருக்கு. அது ரொம்ப கம்ஃபர்டபுளுங்க, ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் போட்டோ எடுத்தோம்னா போதும், அதுவே நம்மளுக்கு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். நம்ம அதை வாட்ஸ்அப்ல நம்ம பாட்டுக்கு யாருக்கு வேணா ஷேர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கேனர் ஆப் நீங்க பிளே ஸ்டோர்ல போய் ஏத்திக்கிங்க. ஓகேஎன் ஸ்கேனர், அந்த ஸ்கேனரை ஏத்திட்டு அதுல நீங்க எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அழகா ஸ்கேன் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அங்க யாருமே அப்ளை பண்றதுக்கு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு புது நலவாரிய கார்டு அப்ளை பண்ணி தரேன். என்னோட நம்பர் வந்து கீழே வீடியோ எண்ட்ல கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த நம்பருக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க ஸ்கேன் பண்ணி அதையெல்லாம் எனக்கு அனுப்புங்க. நான் எல்லாத்துக்கும் புதிய பதிவு கண்டிப்பா பண்ணி தரேங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அப்ப நலவாரிய கார்டு அப்ளை பண்றதுக்கு அமௌண்ட்டே கிடையாதா, ஃப்ரீயா வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க இல்ல. நீங்க நலவாரிய கார்டு அப்ளை பண்றதுக்கு அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் பண்ணுவீங்க இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கூலி வேணும். நலவாரிய ஐடியும் அவங்க அமௌண்ட் கொடுத்தா வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்காகவும் அவங்க ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு சின்ன அமௌண்ட் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. நீங்க அந்த அமௌண்ட்டை பே பண்ணி தான் நீங்க நலவாரிய கார்டு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கார்டு வந்து ஆன்லைன்ல வந்துடும். அதை அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. எடுத்து கொடுக்குறதுக்கு அமௌண்ட் வாங்க மாட்டாங்க. ஆனா நலவாரிய கார்டு அப்ளை பண்றதுக்கு புது நலவாரிய கார்டுக்கு 500 ரூபாய்க்குள்ளேயும் ரினிவல் பண்றதுக்கு 400 ரூபாய்க்குள்ளேயும் வாங்குறாங்க. நான் அப்படித்தான் வாங்குறேன். எங்க ஏரியால மேக்சிமம் அப்படிதான் வாங்குறாங்க. கொஞ்சம் சிட்டி சைடு போனோம்னா கொஞ்சம் அதிகமா வாங்குவாங்க. 800 900 அந்த மாதிரி கூட வாங்குறாங்க. மினிமம் 1000 ரூபாய்க்குள்ள வாங்குறாங்க. இது ப்ராசஸும் வந்து ஒரு 1 hour ஆகுங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் வேலையும் அதிகம். ஒரு மிஸ்டேக் கூட இல்லாம நீட்டா தப்பு இல்லாம அந்த ஸ்பெல்லிங், ஆதார்ல இருக்க ஸ்பெல்லிங்கும் இதுல இருக்க ஸ்பெல்லிங்கும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்து கரெக்டா அப்ளை பண்ணோம்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. கரெக்டா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமான வர விஷயம் ஸ்காலர்ஷிப், கல்வி உதவித்தொகை அப்படின்னு சொல்றீங்களே, என்னென்ன உதவித்தொகையெல்லாம் இந்த நலவாரிய கார்டு இருந்தா வருது, இதையெல்லாம் நாங்க வாங்கணும் அப்படின்னா நாங்க எதுக்கெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே இதையெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, முதல் உதவித்தொகையா நீங்க பெண்களா இருக்கிற பட்சத்துல மகப்பேறு உதவித்தொகை, கரு சிதைவு உதவித்தொகை அப்படின்னு சொல்லி மகப்பேருக்கு கவர்மெண்ட்ல இருந்து 18,000 கொடுக்குறாங்களா, அதே 18,000 நலவாரிய இந்த கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் தர்றாங்க. நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பார்த்துக்கிட்டாலும் தர்றாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன் அப்படிங்கிறவங்க இந்த நலவாரி அட்டையில பணம் நீங்க எழுதி வச்சு நீங்க பணம் வாங்கிக்கலாம். கவர்மெண்ட்ல எவ்வளவு பணம் கொடுக்குறாங்களோ அதே 18,000 கொடுக்குறாங்களா, 20,000 கொடுக்குறாங்களா, அதே அமௌண்ட் இந்த நலவாரி அட்டையில உங்களுக்கு நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னாலும் கொடுப்பாங்க. அடுத்து நீங்க பெண்களா இருக்கிற பட்சத்துல கரு சிதைவு ஏற்பட்டா அதுக்கும் உங்களுக்கு பணம் வரும். இதுக்கடுத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்க குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் 6வது படிக்கும்போது ஆரம்பிச்சு 6வதுல இருந்து அவங்க டிகிரி முடிக்கிற வரைக்கும் வருஷம் உங்களுக்கு அமௌண்ட் வரும். 6வது படிக்கிற பெண் குழந்தைகளாகட்டும் ஆண் குழந்தைங்களாகட்டும் 2 குழந்தைங்களுக்குமே அவங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாலும் வருஷம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க 10th அந்த குழந்தை பாஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு அமௌண்ட், 12th பாஸ் ஆச்சுன்னா இன்னொரு அமௌண்ட், அது 3000 வருங்க. கட்டிட தொழிலாளியோட மகனுக்கு நீங்க அதுவும் அந்த அமௌண்ட்டும் நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து நீங்க காலேஜ் படிக்கிறாங்க என் பொண்ணுங்க பசங்க அப்படின்னா, காலேஜ் படிக்கும்போது அவங்க ஹாஸ்டலோட படிச்சாங்க அப்படின்னா இன்னும் அதிகமா அமௌண்ட் வரும். கட்டிட தொழிலாளியோட பொண்ணுக்கு பையனுக்கு ஹாஸ்டல்ல படிக்கிறதுக்கும் சேர்ந்து 10,000 to 15,000க்குள்ள வரும். அமைப்பு சாரா தொழிலாளர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள்ல படிக்கிற அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸுக்கு 5,000ல இருந்து 3,000 வரைக்கும் அந்த அமௌண்ட் வரும். நீங்க எப்படி ஒவ்வொரு குவாலிட்டிஸ்க்கு ஏத்த மாதிரி அமௌண்ட் கொஞ்சம் வேரியேஷன் ஆகுங்க. கட்டிட தொழிலாளிகளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இதுல கொஞ்சம் அதிகம். அதனாலதான் கட்டிட தொழிலாளிகள் கண்டிப்பா இந்த நலவாரி அட்டை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றது. அடுத்து என் குழந்தை படிச்சு முடிச்சிருச்சு, அவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கும் போது 20,000 ரூபாய் கட்டிட தொழிலாளியோட மகனுக்கு 2 பேத்துக்குமே கொடுக்குறாங்க. நீங்க உடல் உழைப்பு தொழிலாளியோட மகனா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு அமௌண்ட் வருங்க. நீங்க கல்யாண பிஸியிலேயே இதையும் பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது. கல்யாணத்தை முடிச்சுட்டு ரிலாக்ஸா கல்யாணம் முடிஞ்ச முதல் 3 மாசத்துக்குள்ள நீங்க நலவாரியத்துல அப்ளை பண்ணி அடுத்த 1 மந்த்துக்குள்ள இந்த நலவாரியத்துல உங்களுக்கு பணம் கிரியேட் பண்ணிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்கள் வந்து ஆட்டோ ஓட்டுநரா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க ஆட்டோ வாங்குறதுக்கு. ஸோ இதை கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. இதையும் நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். மாற்றுத்திறனாளிகள் இந்த அட்டை அப்ளை பண்ணுமான்னு கேட்டீங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு கவர்மெண்ட்ல இருந்தே உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த நலவாரி அட்டையில் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்காலி வாங்கறதுக்கு, சக்கர நாற்காலி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நாற்காலி வாங்கறதுக்கு, ஸ்கூட்டர் வாங்கறதுக்கெல்லாம் இதுலேருந்து உங்களுக்கு மானியம் கொடுப்பாங்க. ஸ்கூட்டரே கொடுக்குறாங்க. அந்த மாதிரியும் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வயசாயிருச்சு, எனக்கு கண்ணாடி வாங்கறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூக்கு கண்ணாடி வாங்குறதுக்கும் இதுலேருந்து பணம் வருதுங்க. உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த ரினிவலும் கிடையாது. டைரக்டா நீங்க வந்து ஓஏபிக்கு போயிடுவீங்க. நீங்க வேற எந்த செலவுமே பண்ண தேவையில்லை. வருஷம் வருஷம் ஒரு டைம் மட்டும் லைவ் சர்டிஃபிகேட், நான் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லி ஒரு லைவ் சர்டிஃபிகேட் மட்டும் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு மாசம் மாசம் 1200 ரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 1200 ரூபாய்ங்கிறது சின்ன அமௌண்ட்டா இருந்தாலும் நாளைக்கு பின்னாடி இருக்க காலகட்டத்துல அது 1500ஆவோ 2000ஆவோ ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. உங்க பையன் பொண்ணு பார்ப்பாங்க, பையன் பார்ப்பாங்கன்னு யோசிக்காம நீங்க இதை அப்ளை பண்ணி வாங்கி வச்சுட்டு இதுல வர்ற அமௌண்ட்ல நிறைய பேர் வாங்கி மளிகை பொருள் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ தயவு செஞ்சு தாராளமா இந்த ஓஏபிக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க 65 வயசு இருக்குது, 65 வயசு ஆயிருச்சு, 60 வயசுக்கு தாண்டிருச்சு, நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்காதீங்க. தயவு செஞ்சு நீங்க அப்ளை பண்ண முடியாது. 60க்கு உள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த கார்டு வச்சிருக்கிற அப்ளிகேண்ட் வந்து இறந்துட்டாரு, அவரோட இறப்பு வந்து இயற்கையான இறப்பா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு அவங்களோட குடும்பத்துக்கு 50,000 ரூபாய் நிவாரண தொகையா கிடைக்குங்க. அந்த நிவாரண தொகையும் அவரு இறந்துட்டாருங்கிற சோகத்துல அதை அப்ளை பண்ணாம விடாம நீங்க அந்த டெத் சர்டிபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க டைரக்டா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு ஆஃபீஸ் இருக்கும், கவர்மெண்ட் ஆஃபீஸ், நலவாரி ஆஃபீஸ்னு இருக்கும். அந்த நலவாரி ஆஃபீஸ்ல போய் நீங்க அப்ளை பண்ணணும். இது மட்டும் நீங்க நேர்ல போய் தாங்க அப்ளை பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்க குடும்பத்துக்கு அவங்க அந்த நியமனதாரர் நம்ம ஒருத்தரை போட்டோம் இல்லையா நாமினியா, அந்த நாமினிக்கு இந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அவங்க அக்கௌண்ட்லயே போட்டுருவாங்க, நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல இறந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துலயோ இல்ல விபத்துனால ஒரு கை கால் இழப்பு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துலயோ இதுக்கு இந்த நலவாரியத்துல இருந்து உங்களுக்கு உண்டான நிவாரண தொகையா 2 லட்சத்துக்குள்ள கொடுக்குறாங்க. மறந்துடாம யாரா இருந்தாலும் இதை அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நலத்திட்டம் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் நாங்க யூடியூப்ல சொல்ல முடியல. ஸோ என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல வந்து எனக்கு கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. இந்த என்னென்ன நீங்க டவுட் கேட்கறீங்களோ இந்த டவுட்டுக்கெல்லாம் நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல ஆன்சர் பண்றேன். ரினிவல் பண்றதை பத்தி நான் இன்னும் எதுவுமே சொல்லல. ஸோ ரினிவல் ப்ராசஸ், நீங்க வந்து நலவாரி அட்டையை தொலைச்சிட்டேன், ஃபோன் நம்பர் மிஸ் பண்ணிட்டேன், அட்ரஸ் மாத்திட்டேன், அந்த மாதிரி சொல்றீங்க. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அட்டை, என்கிட்ட புது அட்டையே இல்லை அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருந்தீங்க. உங்களுக்கெல்லாம் இனி வர அடுத்து வர வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ண ட்ரை பண்றேங்க. இப்போதைக்கு இதுல ஏதாவது உங்களுக்கு அப்ளை பண்ண நான் இந்த புது நலவாரி அட்டை அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, உங்களுக்கு அங்க பக்கத்துல எனக்கு இந்த கம்ப்யூட்டர் சென்டர் இல்லை, நலவாரி ஐடி யார் வச்சிருக்காங்கன்னு தெரியல, நான் எங்க போய் அப்ளை பண்றேன்னு தெரியாம இருக்கிறவங்க, நான் சொன்ன அந்த ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, உங்க நாமினியோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, போட்டோ, கையெழுத்து, ஃபோன் நம்பர், இதை எல்லாத்தையும் நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு OKN ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்ல நீங்க அதை எல்லாத்தையும் போட்டோவை ஸ்கேன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க. நான் உங்களுக்கு புது நலவாரிய கார்டு அப்ளை பண்ணி 1 மந்த்ல உங்களுக்கு அந்த கார்டை நான் PDF சென்ட் பண்ணிடுவேன். நீங்க பக்கத்துல இருக்கிற எல்லா ப்ரொசீஜர்லயும் போய் அதை பிரிண்ட் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது தமிழகத்துல இருக்கிற எல்லா மாவட்டத்துல இருக்கிறவங்களும் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேல ஏதாவது சந்தேகம் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல போடுங்க. தயவு செஞ்சு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. கால் பண்ணீங்கன்னாலும் எங்களால் எடுக்கவே முடியாது. ஏன்னா நிறைய பேர் ஒரு நாளைக்கு 100-150 காலுக்கு மேல வருது. யார் யாருக்கு என்னென்ன பதில் சொல்லணும்னு தெரியல. ஸோ தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, எங்களால் எடுக்க முடியாது, மன்னிச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. நிறையா பேர் வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ பேருக்கு இது தெரியாமல் இருக்குன்னு சொல்லி எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நான் இதில் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். இன்னும் ஏதாவது தெரியாமல் இருக்குது, எனக்கே தெரியல அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் இன்னும் வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூங்க.